பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் போராட்டம். ஏன்னா மனித வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே போராட்டம் தான் சிலருக்கெல்லாம். ஏன்னா சிலர் பிறக்கும் போதே கை கால் குறைவோடு பிறந்துடுறாங்க, சிலர் பார்வை குறைவோடு பிறக்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா இருதயத்தில் பிறந்த குழந்தை கூட சில நேரம் ஏதோ ஓட்டம் இருக்குன்றாங்க. பிறக்கும் போதே குறைவோடு பிறந்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். நம்ம அதை வாழ்ந்து தான் பார்க்கணும். ஐயா, மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை ருசிக்கவும் செய்யாது. ஏன்னா இன்றைக்கி ரோட்டில் போகிறோம், சில மேடு வரும், சில பள்ளங்கள் வரும். அதை நாம் தாண்டவும் கற்றுக்கணும். அதே சமயத்தில் சில நேரங்களில் நாம் அதில் நிற்கும்போது ஒரு மேடு இருந்தால் பள்ளம் உண்டுங்கிறத நாம் திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான, ஏன்னா வாழ்க்கையில் சங்கீதக்காரன் சொன்னபடி தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தேன். ஏன்னா தீ தண்டிச்சு பரவாயில்ல, தண்ணீர் வந்துச்சு பரவாயில்ல, அதை விட இன்னொன்று என்னது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி. அப்போ எப்படி இருக்கும் போராட்டம்? ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதா இல்லை. ஆனால் அந்த செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீர், அது தெரியும். ஆனால் இதுக்கிடையில் இருக்கிற போராட்டம் தான் தாங்க முடியாத பிரச்சனைகள். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டம் ஏன் வருகிறது என்பதை குறித்து காரணத்தை தெரிஞ்சால் நாமளும் என்ன செய்யலாம், அதிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். ஆனால் போராட்டம் எப்படி வருதுன்னே தெரியாமல் நமக்கு தெரிஞ்சாலாம் என்னது, பாவத்தினால் வருது, இல்லை ஏதோ ஒருத்தர் ஏதோ செஞ்சுட்டான் உடனே இதுதான் நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிறவங்களும் அப்படி தான் சொல்லிடுறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண போனால் யாரோ உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுருக்க மாதிரி தெரியுதே, அதை வந்து எடுக்கிறதுக்குன்னா இவ்வளோ பீஸுன்னே பேசிடுறாங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, மந்திரமும் தந்திரமும் ஆண்டவர் அறிஞ்சவங்கிட்ட என்ன செய்யாது, வரவே வராது. காரணம் என்ன? செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். ஆமா, ஏன்னா அது வரைக்கும் தான் தீங்கு. அவர் என்னைக்கு நம்ம ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டாரோ அதன் பிறகு நமக்கு என்ன செய்யறதில்ல, தீங்கு வர்றதே கிடையாது. ஏன்னா நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நுழையிறோமோ அதுக்கு பிறகு நம்ம தீங்கு அணுகுமா? எந்த தீங்கு என்ன செய்யாது, அணுகாது. எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து தேடி எங்கே இருந்தாலும் ஒரு வசனத்தை எடுப்பீங்களா? யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, யோபு 27:5. எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மனமே ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனமே ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்கள்
மான்கால்கள் கொண்டு மறவாதே பெரிய மாணவனே ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா ஆட்டுக்குட்டி ஐயா ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு, சொல்லுங்க ஆவி உண்டு வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பெரிய மாணவனே உல்லாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. உன்னதமான கர்த்தரையே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை, எனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். உந்தன் கூடாரத்தை அணுகாது ஆமென். பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நல்லா கவனிங்க, எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் நம்புறவனுக்கு எத்தனை தீமை செஞ்சாலும் வராது. ஏன்னா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? சங்கீதக்காரன் சொல்றார், நமக்கு எல்லாருக்கும் சின்ன பிள்ளையில சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லி கொடுத்த வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சரி, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா மட்டும் போதாது. அப்படி சொன்ன உடனே என்ன நடக்குமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தின் பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாயினும் மட்டுமல்ல, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா நம்ம பாடுறோம் எல்லாத்துக்கும், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பேசரின் மொழியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, பேசரின் மொழியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரை என் வாழ்வில் பலனானா
யாருக்கு பயப்படுவேன்? அவரை என் வாழ்வில் பல நாளா யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் இல்லாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் இல்லாது. நல்ல கவனிங்க, இத்தனை பாதுகாப்பு இருக்கிற மனுஷன் போராட்டம் வருதுன்னா என்னங்க காரணம்? போராட்டம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இன்னைக்கு கடன் வாங்கினா சரி, கடன்காரன் கேட்க வர்றதே பெரிய போராட்டம். வியாதியை யாராவது போய் வாங்குறோமா? இல்லையே. யாருமே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறதே கிடையாது. ஆனால் போராட்டம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. அம்மாவுக்கு போராட்டம் என்ன தெரியுமா? கன்சீவான தேதியிலிருந்து குழந்தைய பெற வரைக்கும் 10 மாதம் போராட்டம். பெற்ற பிறகு அந்த பிள்ளைய தவக்கும் போதும் சரி, ஊறும் போதும் சரி, குப்பரை விழுகும் போதும் சரி, நீஞ்சும் போதும் சரி, அது வாயில் எடுத்து வச்சிடாம கண்ணும் கருத்துமா பார்த்து அந்த பிள்ளைய ஒரு ஆளாக்குறது அதை விட பெரிய போராட்டம். அப்பாவுக்கு என்ன போராட்டம் உண்டு தெரியுமா? பிள்ளைய தூக்கிட்டு பள்ளிக்கூடமாக ஒரு சீட்டு கிடைக்குமா? அலையிறான்ல, அது எத்தனை போராட்டம். அதுவும் பிள்ளைய கொண்டு காலையில் ஸ்கூலில் விடணும், சாயந்தரமாக என்ன செய்யணும்? கூப்பிடணும். கொண்டாந்து வீடு சேர்க்குற வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி, பிள்ளை வந்துடும் மனசுக்குள்ளே போராட்டம். எனக்கு அன்பானே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கிறது. நாம் அதனால தான் பாடுறோம். என்ன பாடுறோம்? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குலமதிலே பாராட்டம் குவலையந்தா இசை முழங்க, குவலையந்தா இசை முழங்க, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை அல்ல, உன்னிடம் அன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா 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 இறைவா. மனதில் போராட்டம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கூட எத்தனையோ போராட்டம் இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா சரி, இந்த இழப்பு இத்தனை வருஷாச்சு என்னை விட்டு போக மாட்டேங்குது, இதுதான் பெரிய போராட்டமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூல வியாதி, ஐயோ இது எவ்வளோ மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தீரலை. சிலருக்கு வயிற்றில் கட்டி, சிலருக்கு இருதயத்தில் ஓட்டை, சிலருக்கு இன்னும் சொல்லப்போனால் மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைய வச்சுக்கிட்டு தாய் படுற போராட்டம். வாழ்க்கையில் யாராவது ஒருத்தரை கூட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு எந்த போராட்டம் இல்லையா? நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? இல்லையே. இல்லை, எவனாவது பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவன் விரோதி ஏதாவது செஞ்சுருக்கானா? நம்முடைய நினைவு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்போமோ, செத்தவுடனே அது சில பிரச்சனை வந்தவுடனே நாமளே சொல்லுவோம், நான் செஞ்ச பாவம் தாங்க. இல்லைங்க, பாவத்தினாலும் அல்ல, பாவத்தினால மரித்து போயிருந்த உன்னை என்னை தான் கிருபையினால ரட்சித்துட்டாரே. நாம் பாடுறோம்ல, பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
ஐயா அம்மா நல்ல கவனிங்க. எத்தனை பேருக்கு போராட்டம் உடனே எல்லாம் ஞாபகம் வருது தெரியுமா? இவன் செஞ்ச பாவம் என்னவோ, என்ன அநியாயம் பண்ணாலும் இல்லை மற்றவங்க கண்ணாக இருக்கும். சில நினச்சிக்கிறோம் அடுத்தவங்க கண்ணு நம்ம பட்டுருச்சுப்போம். கண்ணும் படலை காதும் படலை. ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு யார் கண்ணு வச்சாலும் சரி, யார் கண்ணை போட்டாலும் சரி, ஒரு தீங்கு நமக்கு என்ன செய்யாது, அணுகாது. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் யார் நமக்கு தெரியணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு எந்த தீங்கு வராது. எப்படி வருதுங்க? யோபு உத்தமனாச்சங்க. அவன் தானே சொல்கிறான் போராட்டத்தின் மேல் போராட்டம். 10:17 சொல்கிறானே, எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம், உம்முடைய கோபம் என் மேல் அதிகரிக்குதே, உம்முடைய சாட்சி ரெட்டிப்பாகுதே. இதுக்கு என்ன காரணம்? அவன் என்ன தவறு பண்ணா? எனக்கு கண்பார்களே, வாழ்க்கையில் போராட்டம் இல்லைனாலும் ருசிக்காதுங்க. போராட்டம் வரும், ஆனால் போராட்டத்தில் ஒருவர் துணை நிற்பார். எதனால் போராட்டம் வருதுங்கிறத இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்க போகிறோம். ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது. யார் சொல்றது? யாரு? யோபு சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு? தன்னை பார்க்க வந்த நண்பர்கள். நண்பர்கள் யாரு? தேமானியனான எலிப்பாஸ், சூகியனான பில்தாத், நாகமாத்தியனான சோபார், கானா குறைக்கு இளவயசாலி எலிகு. இந்த 4 பேர் தங்கள் இடத்திலிருந்து யோபுக்கு வந்தது மகா கொடிய துக்கம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வர்றாங்க. வரும்போதே அவனை பார்த்தா யோபு தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளவு கொடிய பருக்கள். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் உரு தெரியாமல் அழிக்கப்பட்டிருந்தான். அவ்வளவு கொடியவனாவன் இல்லையங்க. அவனை பார்த்தோன்னா அடையாளமாக தெரியல. எல்லாரும் புழுதிய வாரி தலையில் நினைச்சாங்க, போட்டுக்கிட்டாங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டாங்க. அவனுக்கு நேராக உட்கார்ந்தாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவே இல்லை. யாரும் பேசல அவன்கிட்ட. அவ்வளவு பெரிய துக்கம். ஏன்னா மனுஷனுக்கு துக்கத்தில் என்ன பேசணுன்னே தெரியாது. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம், சாதாரண துக்கம் இல்லை. இதை கண்டு நண்பர்கள் பேசாமல் உட்கார்ந்துருக்காங்க. பேச தோங்கின போதோ ஒருத்தனுக்கு ஒருத்தன் மிஞ்சினவனா இல்லை, குறைஞ்சவனா இல்லை. ஒருத்தன் சொன்னான், ஏவோ நீர் சும்மாவா, தேவனுக்கு முன்பாக நீதிமான் எப்படியா, நீர் நீதிமானா? இன்னொருத்தன் சொன்னா, நீர் அநியாயம் பண்ண ஆளியா, அநியாயம் பண்ணாமல் இப்படி வருமா? திடீர்னு உமக்கு எல்லாம் போது ஒரு காரியம் போகலாம், 1-2 நடக்கலாம், டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சே. எப்படி வந்துச்சு? காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான். அவர் சொல்றாரு, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும். நல்லா அண்டர்லைன் பண்ற வழக்கம் இருந்தா, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ஹல்லேலூயா. அதனாலதான் உத்தமனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார். நாம் பாடுவானா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சில நேரம் கடைப்பிடிக்க முடியாது. நாம் என்ன பாடுவோம்? ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பா
பரிசுத்தம் ரத்தத்தால் பாவங்கள் போக்கிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் போக்கிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சரிங்கிறமே, ஒரு சின்ன போராட்டம் தான் தாங்க முடியுதா? இவனுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உத்தமம், உண்மை. மனைவி அதனால தான் சொல்றா, இன்னுமா உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறேன். தேவனை தூஷித்து யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவளை குறித்து பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவனுடைய மனைவி அவனிடத்தில் வந்து, இன்னுமா உடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா? 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர் என்ன சொல்றா தெரியுமா? 31:6 மிக அழகா எழுதியிருக்கிறார். சுமுத்திரையான தராசும் தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. ஹல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்களுடைய உத்தமத்தை அவர் தாங்க அறிய முடியும். நாம உத்தமம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உத்தமத்தில் நம்ம கைவிட்டவே மாட்டார். உத்தமனுக்கு அவர் நித்தமும் துணை நிற்பார். உத்தமனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குறவன் யாருன்னா உத்தமன் தான். அவன் எப்படி இருக்கணும், எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கு. யோபு உத்தமனாக இருந்ததாங்க காரணம். அவர் தராசில் வச்சு நிறுத்து பார்க்கட்டுங்க என் உத்தமத்தைங்கிறான். ஒரு மனுஷனை தராசில் வச்சு தான் ஆண்டவர் கண்டுபிடிச்சார். நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய், மெனே மெனே தெக்கேல் உபாசின்னு ஒரு கையுறுப்பு வந்து எழுதுச்சு. உடனே அதுக்கு அர்த்தம் சொன்னான். ஒருத்தரும் சொல்ல முடியல. தானியேல் வந்து வாசித்தான். நீ பிரேமகாந்த ராஜாவை பார்த்து சொன்ன, ஐயா உன்னை தராசில் வைத்து நிறுக்கப்பட்டு உனக்கு என்ன செய்யப்பட்டார்? நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். ஒரு ராஜ்யம் என்ன செய்யாது, இன்னைக்கு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படணும். இன்னைக்கு நமக்குள்ள அந்த முடிய உத்தமத்தை ஆண்டவர் பார்ப்பானால் எங்கே நிற்போம்? உத்தமமாக நடந்தீங்கன்னா, உண்மையாக நடந்தீங்கன்னா, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, போராட்டம் வரும். ஆனால் அது நல்ல போராட்டமாக தான் முடியும். யோபு வாழ்க்கையில் கடைசியில் ஜெயிச்சார், சோர்ந்து போயிடல. உத்தமனுக்கு ரெட்டிப்பாக கிடச்சி. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை, இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இதை தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். எப்போவாது எங்கள் சபைக்கு டைம் இருந்தால் வாங்க. 2 சபை இருக்குது, 2மே கண்ணு தெரியாத மக்கள் தான் நிரம்பி இருக்கிறாங்க. இவங்களை நான் ஒரு நாள் சும்மா அனுப்புறதில்ல. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 கிலோ அரிசி வாரம் கொடுப்போம். அதுக்காக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்தால் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. 2 பேர் வந்தால் கண்டிப்பாக 4 கிலோ அரிசி உண்டு. அதே போல் திருநெல்வேலியில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு வேன் வாடகை கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து கூட்டு வர எஸ்காட்டு கூட இவங்க சும்மா கூட்டி வந்துடக்கூடாது. அவங்களுக்கு போக்குவரத்து டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், கட்டாயம் அல்ல, விசனமாயல்ல. ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம், ஒரு நாள் நல்ல சாப்பாடு கொடுக்குறக்கு உதவலாம், ஆத்மாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். ஒருவேளை பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் மனசார அடக்கத்துக்கு கூட கை நீட்ட மாட்டான். இந்த ஃபியூனரல் காரியத்துக்கு எப்போ ஒரு பங்கு வச்சுருக்கணும். எப்போவும் ஒரு ஊன்றுகோல் கண்ணு அவங்களுக்கு அது கண்ணு மாதிரி. சபையில் எப்போவும் ஒரு 50 கோலாக வச்சுருக்கணும். ஏன்னா திடீர்னு வர்ற வழியில் ஏதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னா கம்பு ஒடிஞ்சு போகும். ஏதாவது ஒரு வாகனம் மாட்டிடுச்சுன்னா உடனே கம்பு ஒடிஞ்சு போயிடும். அது இல்லைன்னா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே.
அதனுடைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா வரி விலக்குக்கான வழிவகை உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு, என்னிடத்தில் கேளுங்க சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி கூப்பிடலாமா பிரதர்? தாராளமாக. ஒரு பிரசவமோ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒருவேளை ஐசி வார்டில் இருக்கிற ஆப்ரேஷனோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தாராளமாக கூப்பிடலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே போராட்டம், அதற்கு காரணம் என்ன? நாங்கள் அதை அறிந்து கொண்டால் எத்தனை சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு அநேகருக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. பெரியோர்லேருந்து சிறியோர்லேருந்து வாலிபர்லேருந்து பலவித போராட்டங்கள் இருக்கிறது. வியாதியின் கொடுமையினால போராட்டம். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்தால், எங்களை சுத்திகரித்து கொண்டால் அதிலிருந்து தேவன் காத்துக்கொள்ள உதவி செய்வார் என்பதை நாங்கள் கற்று வருகிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த போராட்டத்தோடு இந்த தொலைக்காட்சியை கேட்கிறார்களோ அவருடைய போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் விடுதலை பெறட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் எனக்கு இந்த மருந்து மாத்திரை தானா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தீரா வியாதி எனக்கு பிடித்திருக்கிறது என்று எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே போராட்டத்தோடு இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று அரண்டு புரளுகிற நிலைமையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.